மார்னிங் 7 மணிக்கெல்லாம் நமக்கு டியூட்டிங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவடி சிஆர்பிஎஃப்ல தான். இந்த இடம் என்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய படம் வந்து இந்த சரௌண்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. ஆனால் அது எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும். அது என்ன லொக்கேஷன்றது உங்களுக்கு நானே காட்டுறேன். எப்படி இந்த லொக்கேஷனை, ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த லொக்கேஷனை என்ன படம் அப்படின்றது பாருங்கள். இது ஒரு மிலிட்ரி கேம்பஸ் இருக்கிறது. இல்லாட்டி உங்களுக்கு பிக்சராக காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி என்ன வண்டி ஓட்ட வந்திருக்கோனாக்கா, ஹுண்டாய் எக்ஸ்ட்ரா 1.2 லிட்டர் பெட்ரோல் வேரியண்ட் தான். இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம். வாணியம்பாடி வரலாம் போயிட்டு ரிட்டன் உடனே வர போகிறோம். அதுக்கான டியூட்டி தான் இன்றைக்கி நம்ம இது எடுத்துருக்குறோம். இந்த ஆவடி சிஆர்பிஎஃப்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் சினிமா படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இது ஒரிஜினல். இந்த இது வந்து அடிக்கடி இங்கே பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு ரூட் வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோடு தாங்க. அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டு பூந்தமல்லியில் வந்து நம்ம இறங்கி அந்த வழியாக நம்ம போகணும். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறோம். ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டெவின் காஃபியில் சாப்பிட்டு போயிடலாம்ப்பா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வாலாஜாபாத்துக்கு போயிடலாம். வாலாஜாபாத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து டிஃபன் சாப்பிட்டு நம்ம அப்படியே நம்ம வாணியம்பாடி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நானும் வந்து டெவன் காஃபிக்கு போயிடலான்ட்டு நானும் வந்துட்டேன். டெவன் காஃபிக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த ஒரு ஹோட்டல் வந்ததுனால நிறைய ஹோட்டல் வந்து அடி வாங்கிடுச்சு. சரவண பவனாக இருக்கட்டும், சங்கீதா ஹோட்டலாக இருக்கட்டும், நிறைய அடி வாங்கிடுச்சு. சரி, நம்ம அப்படியே அங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட வாணியம்பாடி கிட்ட வந்தாச்சு. இந்த பைபாஸ் வந்து நம்ம சர்வீஸ் ரோட்டில் இறங்கி நம்ம வந்து யூட்டர்ன் எடுத்தோம்னாக்கா அவங்களோட ரிலேட்டிவ் வீடு வந்துடும். அந்த இடத்துல அவங்கள விட்டுட்டு நம்ம சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அரை மணி நேரம் தான் தூங்குவோன்னு நினச்சேங்க. ஆனால் 2 மணி நேரம் தூங்கிட்டேன். 2 மணி நேரம் தூங்கி நல்லா எந்திரிச்சிட்டேன். நம்ம தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு கார் எடுத்துன்னு மறுபடியும் சென்னைக்கே ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். நம்மளால் வந்து பார்த்திங்கனாக்கா சில இடத்துல வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் நம்மளும் வந்து இருந்தது. சரி, அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சித்ரா காஃபேல வந்து ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு நானும் வந்து சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு என்னால் உடனே இது பண்ண முடியல. என்னன்னு தெரியல, மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம அவுட்டர் ரிங் ரோடுக்கே நம்ம வந்தாச்சு. அவுட்டர் ரிங் ரோடே வந்துட்டு இங்கேருந்து வந்து பக்கத்தில் தான் கஸ்டமர் வீடு. இங்கே வந்து ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரயில்வே ட்ராக்கு. இதில் கொஞ்ச நேரம் நிற்கணும். ட்ரெயின் போன பிறகு தான் நம்ம போக முடியும். சரி, ட்ரெயின் வர நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமேட்டு வீட்டாண்ட போய் காரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்டையே வந்தாச்சு. வீட்டாண்ட வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணிட்டு நானும் கிளம்பிட்டேன். அடுத்த டூ பார்க்கலாம். டாடா.